நீங்கள் சிங்கந்தான தலைவராக இருக்கும்னு நினைக்காதீங்க. மொதல் ரெண்டு இதில் சொல்கிறேன். ஆனால் இதில் புலி தான் போட்டிருக்காங்க. இது ஒரு காடு. அதன் தலைவர் புலி. எல்லாரையும் அது பயமுறுத்திய அதிக காரம் செய்து வந்தது. காட்டில் யாருக்கும் நிம்மதியே இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம்னு முயல் சொல்லுதுப்பா. சரி, நம்ம அடுத்த ரெண்டு பார்க்கலாம். காட்டின் தலைவர், நான் என்னை கண்டால் பயமாக இல்லையா? நான் எதற்கு பயப்பட வேண்டும்? தலைவர் என்றால் எங்களை காப்பவர்தானே. அதனால் என்ன? நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள். உங்களை கண்டு எல்லாருக்கும் பயப்படுகின்றன. அடுத்த ஒன்று. தலைவர் என்றால் அப்படி தானே இருக்க வேண்டும். தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் தான் வர வேண்டும். உங்களை வெறுக்கிறார்கள். வேறு தலைவர் தேர்ந்தெடுக்கவும் முடிவு எடுத்தார்கள். ஓ, அப்படியா? என்னை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை உங்கள் முதுகில் ஏற்றி செல்லுங்கள். பிறகு நடப்பதை பாருங்கள். பயப்படாதீர்கள். உங்கள் குறையை கேட்க வந்திருக்கிறேன். இது என்ன மாற்றம்? நம்ப முடியவில்லையே. முயல் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக வருகின்றதே. நம் பூங்கல் தலைவர் நம்மீது அன்போடு இருக்கிறார். உண்மைதானா? இதை தான் எதிர்பார்த்தோம். இந்த காடே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் நீதான். நீங்களும் தான் காரணம். எங்கள் குணர்வுகளை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுதெல்லாம் வயிற்று நிரம்பி சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கம் போட்டுக்கிறது முயல். இதில் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? எல்லாத்தையும் புலி இப்போ ஒரு காடு இருந்துச்சுப்பா. அதில் தலைவர் புலி எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ முயல், என்னடா இந்த தலைவருக்கு காடே நல்லாவே இல்லை, வேறு யாரையாவது போடலாம் அப்படின்னு இருக்கும். சரி, நீ என்ன, நான் தலைவர், என்னை பார்த்த பயம் இல்லையா? நான் எதுக்குடா பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? உன்னைய யாருமே தலைவராகவே ஏற்றுக்கலை. நான் அப்படி தலைவராக என்ன பண்ணணும்? தலைவராக என்னைய உன்னோட முதுகில் ஏற்றிட்டு போ, எல்லாரும் சிரிச்சுக்குவாங்க. அடேங்கப்பா, இது என்னடா இப்படி வருது? முயல் சிரிச்சுக்கிட்டே புலி மேலே ஓடி வருது. அதான்டா எனக்கும் தெரியலை. இது உண்மையா இல்லையாடா? அதான்டா எனக்கும் தெரியலை. இல்லை டாமா, சரி நீயும் சொல்லுடா. இல்லை எனக்கும் தெரிலடான்றேன். இங்கே பார்த்தியா, இப்படி பண்ணாதே, இப்படிதான் இருக்கணும் ராஜானா. இப்படி லூசு மானிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷப்படுத்துறது, மரியாதையோடு இருக்கிறது தான் அது ராஜாக்காலம். ஓடி எனக்கே பாடம் சொல்லி தரியா? சரி, நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.